5 வருஷத்துல இருக்கக்கூடிய கடனையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ரொம்ப பெருசா இருக்கு. இந்த கடன் வாங்கின அந்த விகிதம் இருக்குது இல்லையா, ரொம்ப ஃபாஸ்டா கடன் வளர்ந்திருக்கு. அது நம்ம பார்க்கிறவங்க யாரையுமே பார்த்த உடனே அது கொஞ்சம் பயமுறுத்தக்கூடியதாக இருக்கும். புதுமையா ஒரு நல்ல நிர்வாகம் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஆசையோடு தான் வந்திருக்கிறாங்க. இப்ப இதே மாதிரிதான் 21ல திமுக ஆட்சிக்கு வரும்போதும் அப்படித்தான் அந்த எண்ணத்தோட தான் வந்ததா சொன்னாங்க. ஆனா நடந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும்ல. பொறுப்பான முடிவுகளை எடுக்க முடியும். தான் தோன்றித்தனமா போற போக்குல முடிவுகள் எல்லாம் எடுத்து அறிவிக்காம கொஞ்சம் அமர யோசிச்சு அதனுடைய பொருளாதார இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் கலந்து ஆலோசிச்சு முடிவை எடுக்கிறதுக்கு இந்த அறிக்கை, வெள்ளை அறிக்கை உதவியாக அடித்தளமாக ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி இருக்கும். தாபிகா இப்ப இந்த வெள்ளை அறிக்கை இப்போ பண்ணிருக்கிறத விஜயனுடைய மைண்ட் செட் அவருடைய இதுல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜெனுவனான எக்ஸசைஸ் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. இது வெள்ளை அறிக்கை மூலமா என்ன செய்தி தரப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த 2500 ரூபாய் உடனடியாக தர முடியாத நிலையில தமிழக அரசு இருக்கு. உங்களுடைய பிள்ளை விஜய் கொடுக்கறதுக்கு ஆர்வமா இருந்தாலும் நிதிநிலை இல்ல, பணம் இல்ல. அதனால அது கால தாமதமாகும். கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, அது கால தாமதமாகும் அப்படின்ற அந்த செய்தி போயிருக்கு. ஏன்டா அண்ணனுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு அந்த மாதிரியான மனநிலை வர்றதுக்கான அந்த இடம் இருக்கு. இப்போ இதை எப்படி இவங்க தாவேகா அரசு டீல் பண்ண போகுது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். வெள்ளை அறிக்கையிலிருந்து அந்த டோன் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு பார்க்கும்போது அப்போ இதெல்லாமே பிரைவேட்டைஸ் பண்றதுக்கான அந்த டிரெக்ஷனை நோக்கி இந்த அரசு நகருதோ அப்படின்னு சொல்ல தோணுது. ஒரு பேராவது ஏதாவது ஒரு மூலையில கொஞ்சமா சின்னதாவது அந்த மத்திய அரசினுடைய பங்களிப்பு இதுல என்னவாக இருக்கு, அல்லது மத்திய அரசு எப்படி இந்த மாநில அரசு இந்த நிதிநிலைக்கு ஒரு ஒத்திசைவாக இருக்கு அப்படின்ற அந்த இதை பற்றி எந்த குறிப்புமே இல்லை. சரி, வெற்று அறிக்கையாவே இருக்கட்டுமே. இப்ப இந்த 26ல தாவேகா பண்ணது வெற்று அறிக்கைப்பா. நீங்க 21ல அந்த வெற்று அறிக்கையை நீங்க பண்ணீங்க. இது வெற்று அறிக்கையா, இல்ல காரணத்தோடு கொண்டு வந்த அறிக்கையா, இல்ல வெறுமனே அரசியல் அறிக்கையா, இயலாமையா அப்படின்றது எல்லாத்தையுமே அப்புறம் தான் சொல்ல முடியும். அதனால இந்த பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே வந்துட்டு முதல்வர் தன்னுடைய உரையில தமிழகத்தின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் சொல்லியிருந்தாரு. அது போலவே தமிழகத்தின் நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கை தற்போது வெளியாயிருக்கு. இதே போல திமுக அரசு 2021 ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அவங்களும் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க. இந்த 2 வெள்ளை அறிக்கையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னப்பா தெரியுது? ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒண்ணு சொல்லுவாங்க, நிறைய ப்ராமிஸ கொடுப்பாங்க, ஆட்சிக்கு வருவாங்க, வந்த உடனே வெள்ளை அறிக்கை அப்படின்ட்டு ஒண்ணு தயார் பண்ணுவாங்க. அதை அடிப்படையாக வச்சு சில திட்டங்களை செய்வாங்க, அல்லது சில திட்டங்களை நிறைவேற்ற முடியாததுக்கு ஒரு காரணமாக இதை பயன்படுத்துவாங்க. இதுதான் எல்லா அரசுகளுமே செய்யக்கூடியதாக இருக்கு. இப்ப திமுக அரசு 2021ல அவங்க கொண்டு வந்த அந்த வெள்ளை அறிக்கையையும் இப்போ தாவேகா அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, பார்த்த உடனே நம்ம மனச கண்ணுல பளிச்சுன்னு படுறது என்ன அப்படின்னா, இந்த கடன் சுமை. அதாவது 21லையும் கடன் இருந்துச்சு திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் போது. அப்ப இருந்த கடனையும் இப்போ 26ல இந்த 5 வருஷத்துல இருக்கக்கூடிய கடனையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ரொம்ப பெருசா இருக்கு. இந்த கடன் வாங்கின அந்த விகிதம் இருக்குது இல்லையா, ரொம்ப ஃபாஸ்டா கடன் வளர்ந்திருக்கு. அது நம்ம பார்க்கிறவங்க யாரையுமே பார்த்த உடனே அது கொஞ்சம் பயமுறுத்தக்கூடியதாக இருக்கும். சாதாரண ஒரு குடும்ப சூழ்நிலையில எடுத்துக்கங்களேன், வீட்டுல கடன் வாங்குற ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்கு. திடீர்னு ஒரு 5 வருஷத்துக்குள்ள அது 1 லட்சமா மாறுது அப்படின்னா அது பெருசா இருக்கும் பாத்தீங்களா, வட்டி கட்ட முடியாதுல்ல, பெரிய பிரச்சனைகள் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் நாட்டுக்கும் அப்ப இருந்த கடன் ஒரு அளவு,
இது 5 வருஷத்துல அப்படியே ஒரு மடங்கு அதிகமா இருக்கு. அப்படிங்கும்போது அது ஆஹ், புதுசா பதவிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அரசுக்கு அது ஒரு ஃபார்மிடபிள் சேலஞ்ச், மிகப்பெரிய சவாலாகத்தான் தெரியும். அது ஒரு முக்கியமான டிஃபரன்ஸா இருக்கு 21க்கும் 26க்கும். மற்றபடி அந்த லாபத்துல இயங்கக்கூடிய துறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டாஸ்மாக் தவிர வேறு எதுவும் பெருசா இல்லை. அப்பயும் சரி இப்பயும் சரி. நஷ்டத்துல இயங்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா அப்பயும் சரி இப்பயும் சரி அதேதான். போக்குவரத்து துறை, மின் விநியோகம், இது எல்லாமே அப்படி அப்ப இருந்ததும் இப்பயும் இருக்கு. என்ன அந்த நம்பர்ஸ் வந்து பெருசா இருக்கு இந்த இந்த இதுல வெள்ளை அறிக்கையில. அது என்ன அந்த 5 வருஷம் ஆகும்போது எல்லாமே அதிகமாகிக்கிட்டு போகுதுல. விலைவாசியில இருந்து எல்லாமே அதிகமாகும் போது அப்புறம் அந்த பட்ஜெட்னு அவங்க கொண்டு வர்றது அதுவுமே பெருசா இருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கு ஏற்றது மாதிரி அந்த நஷ்டம் அப்படின்றது, கடன் அப்படின்றதும் அதிகமாகுது. இதுதான் நம்ம இந்த ரெண்டு பட்ஜெட் பாருங்க, 2 வெள்ளை அறிக்கையும் ஒப்பிடும்போது நமக்கு தெரியுறதுப்பா. மெயினா இருக்கிறது வந்து அந்த அமௌண்ட், கடன் அமௌண்ட். இப்ப தாவேகா அரசு வெளியிட்டிருக்கிறதுங்கிறது உண்மையாவே தமிழக அரசுடைய நிதி நிலைமை இப்படிதான் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவா, இல்ல கடந்த ஆட்சி வந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டு போயிருக்குது, நாங்க இவ்வளவு பெரிய சுமையில இருக்கிறோம் அப்படிங்கறத வெளிப்படுத்துறதுக்காக மக்கள் மீது உண்மையான அக்கறையில இந்த வெள்ளையறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க? இது 2ம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்திருக்கிறது மக்கள் மேல அக்கறை இல்லாததுனால இல்ல. மக்கள் மீது அக்கறையோட தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. மக்கள் மீது அக்கறையோட தான் சில நலத்திட்டங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு புதுமையா ஒரு நல்ல நிர்வாகம் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஆசையோட தான் வந்திருக்கிறாங்க. இப்ப இதே மாதிரிதான் 21ல திமுக ஆட்சிக்கு வரும்போதும் அப்படிதான் அந்த எண்ணத்தோட தான் வந்ததா சொன்னாங்க. ஆனா நடந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும்ல. அதனால இப்போ இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்றது 2 காரணங்களுக்கு. ஒண்ணு, உண்மையிலே மக்கள் மீது உள்ள அக்கறை, இந்த நிலைமை என்ன அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. அப்புறம் இந்த ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம நடத்தணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நிதி நிலை இருக்குது இல்லையா, இதுல இருந்துதான் பில்டு பண்ணணும். இங்க இருந்துதான் ஆரம்பிக்கணும். இதுதான் அடித்தளமாக இருக்கு. இப்போ அது ஒரு சவாலாக இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சவால், எந்த மாதிரியான சவாலோட நம்ம ஆட்சியை தொடங்குறோம் அப்படின்றத அந்த ஆட்சியாளர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெள்ளை அறிக்கை உதவியாக இருக்கு. அப்போ பொறுப்பான முடிவுகளை எடுக்க முடியும். தான் தோன்றித்தனமா போற போக்குல முடிவுகள் எல்லாம் எடுத்து அறிவிக்காம கொஞ்சம் அமர யோசிச்சு அதனுடைய பொருளாதார இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் கலந்து ஆலோசிச்சு முடிவை எடுக்கிறதுக்கு இந்த அறிக்கை, வெள்ளை அறிக்கை உதவியாக, அடித்தளமாக ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி இருக்கும். அதனால அப்புறம் இதுல வந்து ஒரு அரசியலும் இருக்கு. இப்போ என்ன அரசியல் கட்சின்னு வந்தாச்சு அப்படின்னா அரசியல் பண்ணித்தானே ஆகணும். இப்ப என்ன சொல்லுவாங்க, இப்ப சில திட்டங்களை நிறைவேற்ற முடியாது அப்படின்ற பட்சத்துல அதுக்கு இத காரணத்தை சொல்ல முடியும். இந்த போன ஆட்சி பாருங்க, இந்த மாதிரி இவ்வளவு பெரிய கடனை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், இந்த இவ்வளவு நெருக்கடிகள் மத்தியில நம்ம வந்து பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் பண்றது இருக்குது இல்லையா, அது தவிர்க்க முடியாது தானே. அதனால மக்கள் மீது அக்கறையும் இருக்கு, இந்த மாதிரி அரசியலும் இருக்கு. அப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான அந்த பொறுப்புணர்வு, இது எல்லாமே கலந்ததாகத்தான் இருக்கு. இப்ப தாவேகா இப்ப இந்த வெள்ளை அறிக்கை இப்போ பண்ணிருக்கிறத விஜயனுடைய மைண்ட் செட், அவருடைய இதுல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜெனுவனான எக்ஸசைஸ் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. இப்ப அந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்டுட்டாங்க. இதுல வந்து அவங்க சொல்லியிருக்கிறது கடன் தான் மெயினா முக்கியமா சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு இதனால என்னப்பா ஒரு இம்பாக்ட் இருக்கும், மக்கள் எதிர்பார்ப்புகள் நிறைய வச்சிருக்கிறாங்க, எப்படா அந்த அறிவிப்புலாம் வரும் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டதுனால மக்களுக்கு என்ன விதமான செய்தியை வந்து இந்த வெள்ளை அறிக்கை கொண்டு போயிருக்குது? அதாவது மக்களை இப்போ பொறுத்த மட்டும் அவங்களுக்கு தாவேகா அரசுக்கு வந்த உடனே எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு விஷயங்களை இவர் சொல்லிட்டாரு.
ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான வாக்குறுதிகள் அவர் கொடுத்தது. அதுவுமே அவர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அடுத்த நிமிஷமே ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி அவரு முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது விஜயே முக்கியத்துவம் கொடுத்து சொன்ன விஷயங்கள். அது நேச்சுரலா நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ ஆட்சிக்கு வந்த உடனே இப்போ தாய்மார்கள், அவங்க பெண்கள் என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, மெயினா இருக்கிறது அந்த 2,500 ரூபாய் மாதம் அந்த மகளிர் உரிமை தொகை. அந்த 1000ன்றது 2,500 மாறணும். இப்போ 2 மாசம் 1000 ரூபாய் வந்திருக்கு. இது 2,500 ரூபாய் இப்ப வருமா வராதா அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு அவங்களுக்கு. இப்போ இந்த இது வெள்ளை அறிக்கை மூலமா என்ன செய்தி தரப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த 2,500 ரூபாய் உடனடியாக தர முடியாத நிலையில தமிழக அரசு இருக்கு. உங்களுடைய பிள்ளை விஜய், உங்க விஜய் கொடுக்கறதுக்கு ஆர்வமா இருந்தாலும் நிதிநிலை இல்ல, பணம் இல்ல. அதனால அது கால தாமதமாகும். கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அது கால தாமதமாகும் அப்படின்ற அந்த செய்தி போயிருக்கு. அப்புறம் இந்த பெண்களுக்கு, வீட்டு தலைவிகளுக்கு எல்லாமே இந்த 6 சிலிண்டர், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் சொன்னாங்க இல்லையா, கேஸ். அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம கள ஆய்வுல நம்ம போகும்போது எல்லாரும் தெரியப்படுத்துற விஷயம் இது. இந்த 6 சிலிண்டர் கிடைக்கிறதும் இப்போ கால தாமதம் ஆகும். உடனடியா நடக்காது. இது பெண்களை பொறுத்த மட்டும். அடுத்து இந்த இளைஞர்கள், ஜென்சி, அவங்க நிறைய பேர் படிச்சுட்டு இப்ப 100க்கு நம்ம பாக்குறோம், நம்ம இருக்கிற ஒரு சாதாரண கிராமத்திலேயே படிச்சுட்டு +2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க, இல்ல கூலி வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்து என்னன்னா, இந்த மாதிரி இளைஞர்கள் பெரும்பாலானவங்க டிவிக்கு கட்சிக்காரவங்களா இருக்கிறாங்க, கட்சி உறுப்பினர்களா இருக்கிறாங்க. அப்புறம் விஜயினுடைய ரசிகர்களா இருக்கிறாங்க, தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்களாகவும் இருக்கிறாங்க. இப்ப இவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த 4,000 ரூபாய் கிடைக்குமா, அந்த ஸ்டைபண்ட் அந்த வருமா அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு. இப்ப என்ன ஆயிருக்குதுன்னா, இந்த அறிக்கை, வெள்ளை அறிக்கை மூலமா என்ன செய்தி அவங்களுக்கு தரப்படுது அப்படின்னா, இதுல கொஞ்சம் வெயிட் பண்ணணும்பா, இப்ப உடனடியா அண்ணன் செய்ய முடியாது, தளபதி விரும்புறாரு. இது வந்து ஒரு படம் எடுத்துட்டு ஒரு ரிலீஸ் பண்ணிட்டு போறது அந்த மாதிரி கிடையாது இல்லையா? இது 4,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னா பல 1000 கோடிகள் பணம் தேவைப்படும். அது கொஞ்சம் தாமதமாகும். கொஞ்சம் தாமதம்னா நீண்ட காலம் கூட தாமதம் ஆகலாம். அது 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகலாம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இது நிறைவேறும் அப்படின்ற அந்த செய்தி இப்போ அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது 2ம் முக்கியம். அதே மாதிரி இப்போ தாய்மாமன் சீரு கொடுக்கறதுன்றதெல்லாம் உடனடியா நடக்கிற காரியம் இல்லதான். அதாவது இது வெள்ளை அறிக்கை, நிதிநிலை அறிக்கைய நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் அந்த மாதிரியான செய்திகள் கடத்தப்படுது மக்களுக்கு. அப்போ தாவேகாவிற்கு ஓட்டு போடுவதற்கு உந்து விசையாக இருந்த, மீடியமாக இருந்த அந்த ஜென் ஆல்பா, அவங்களுடைய நலம் அதுவும் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகுது. பெண்கள் முக்கியமா அவங்கதான் பெருவாரியா ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த பெண்களுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகுது. அப்புறம் இந்த ஜென் ஆல்பா இளைஞர்கள், முதல் வாக்காளர்கள், இப்ப இவங்க ஜென் ஆல்பா ஜென்சி வாக்காளர்கள், இளைஞர்கள், அவங்களுடைய இது எதிர்பார்ப்பு அதுவும் கொஞ்சம் தள்ளி போகுது. கூடி விஜய்க்கு வாக்களித்த அந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, பெண்கள், இளைஞர்கள், இவங்க 2 பேரும் அவங்க கொஞ்சம் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய இதா இருக்கு. அதாவது அவங்களை முன்னாடியே இப்ப வார்ன் பண்ணிடுறாங்க ஆரம்பத்திலே, இந்த அறிக்கை மூலமா, வெள்ளை அறிக்கை மூலமா. ஆனா இத அவங்களுடைய பார்வையில, மக்களுடைய பார்வையில பார்க்கும்போது, என்னப்பா இப்படி ஆசையா ஆர்வமா வந்து ஓட்டு போட்டோம், இப்போ கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாம இருக்கு, அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கே அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா விஜய் அண்ணாவுக்காக, விஜய் நம்மக்குள்ள விஜய் அப்படின்றதுக்காக பொறுத்துக்கிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது அந்த கால தாமதம் ஆகிறத
புரிஞ்சுக்கிருவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த வெள்ளை அறிக்கையில வந்து சில பரிந்துரைகள்லாம் வந்துட்டு வைக்கப்பட்டிருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு சீர்திருத்தம், அப்புறம் ஊழலற்ற நிர்வாகம், இந்த செலவினங்களை முறைப்படுத்துறது, வருமானங்களை அதிகப்படுத்துறது, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பரிந்துரைகளாவும் சொல்லியிருக்கிறாங்களப்பா. ஆமா. இப்ப அந்த பரிந்துரைகள் எல்லாமே மேலோட்டமா இருக்கு. இது பொதுவானது. ஊழலை ஒழிப்போம். ஆமா, ஊழலை ஒழிப்போம். எப்படி ஒழிப்பீங்க? அந்த லீக்கேஜஸ தவிர்ப்போம். எப்படி தவிர்ப்பீங்க? எப்படி அடைப்பீங்க? அந்த ஓட்டைகள் எல்லாம் எப்படி அடைப்பீங்க? ஆ, வருமானத்தை பெருக்குவோம். எப்படி பெருக்குவீங்க? வருமானத்தை எப்படிப்பா பெருக்க முடியும்? கடன் வாங்காம வருமானத்தை எப்படி பெருக்க முடியும்? டாஸ்மாக் இருந்த கடைகளையும் நீங்க 717 கடையை மூடிட்டோம்னு வேற சொல்றீங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன கடை லிஸ்டே கொடுக்கல. எந்த பொது வெளியிலையும் அரசு அபிஷியலா இந்தந்த எண்ணுள்ள கடைகள் எல்லாத்தையும் மூடி இருக்கிறோம் அப்படின்ட்டு இது வரைக்கும் தெரியல. எங்கேயுமே பார்க்க முடியல. தேடி பார்த்த நானும் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா அவங்க சொல்றதை நம்ம நம்புவோம். இப்ப கடைகளை மூடிட்டோம். அப்ப வருமானம் குறையத்தான் செய்யும். அது ஒரு முக்கியமான சோர்ஸ். அப்புறம் இந்த லீக்கேஜ் அப்படின்னு சொல்லும்போது அந்த 10 ரூபாய் கலெக்ட் பண்றதுன்றது இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. 40 ரூபாய் இதுக்கு இப்ப மூட்டைக்கு 40 ரூபான்றது அது போய்கிட்டு இருக்கு. அது எல்லாமே கொஞ்சம் அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க. 40, 60 ஆயிருச்சு, 10, 20 ஆயிருச்சு அப்படின்னு எல்லாம் கேள்விப்படுறோம். இப்ப இது எல்லாமே இந்த லீக்கேஜ் இப்ப வந்து ஆட்சிக்கு வந்து 1 மாசம் ஆகி 1 மாசத்துக்கு மேலேயே ஆகி போயிடுச்சு. இன்னும் அடைக்கல. அப்புறம் என்ன மாதிரியான லீக்கேஜ் நம்ம அடைக்க போறோம்? என்ன மாதிரி வருமானத்தை பெருக்க போறோம்? அப்போ டாக்ஸ் போடணும். வரி போடுறதை பத்தி ஏற்கனவே அந்த பேச்சு வந்துருச்சு. இப்போ மின்சாரத்திற்கு, கன்சம்ஷனுக்கு குடும்பங்களை பாதிக்காத மாதிரி எப்படி வரிய போடுறது அப்படின்னு இப்ப அந்த மின்சாரத்துறை அமைச்சர் பேசிட்டு இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி வரிய போடணும். பத்திரப்பதிவு அது ஒரு வருமானம் வரக்கூடிய துறை இருக்கு. அப்போ அங்க வந்து அதிகமாக்கணும். இது மாதிரி எல்லா இடத்துலயுமே நீங்க வரிய அதிகமாக்கணும். அப்ப அதிகமாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, தாவிகாவுக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும் இல்ல, ஓட்டு போடாதவங்களும் பெருவாரியா பாதிக்கப்படுவாங்க. இப்ப அவங்க ஏற்கனவே உங்க மேல கடுமையான விமர்சனம் வைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி பல துறைகள்லயும் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய எல்லா அம்சங்கள்லயும் அங்கங்க விலை ஏறுது, வரி கூடுது, சுமை அதிகமாகுது அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாகும். இப்போ அதெல்லாத்தையுமே நீங்க எப்படி அஸ்வேஜ் பண்ண போறீங்க? அதை எப்படி டிசிபேட் பண்ண போறீங்க? அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? பாசிட்டிவா சொல்றதுன்னா, இந்த இதை எப்படி மக்களுக்கு புரிய வைக்க போறீங்க? இது ஒண்ணு. எதிரிகளுக்கு. உங்களுக்கு ஓட்டு போடாத அந்த 65%க்கு. இப்ப என்ன அந்த ஓட்டு போட்ட 35% இருக்கிறாங்களே அவங்களுமே பாதிக்கப்பட போறாங்க. ஒரு பக்கம் நம்ம சொன்னோம் அவங்களுடைய எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் தள்ளி போயிடுச்சு. இந்த பெண்களுடைய எதிர்பார்ப்பு, ஜென்சியோட எதிர்பார்ப்பு தள்ளி போகுது. அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனா அண்ணனுக்காக அதை பொறுத்துக்கிடுவாங்க. ஆனா மத்த எல்லாத்திலையும் விலைவாசிகள் எல்லாம் கூடுது, வரி சுமை கூடுது அப்படிங்கும்போது அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அப்ப பாதிக்கப்படும் போது அவங்கள பொறுத்த மட்டும் இல்ல, அது டபுள் ஆயிருது அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்ன்றது. அப்ப ஆகும்போது என்ன ஆகும்னா, ஏன்டா அண்ணனுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு அந்த மாதிரியான மனநிலை வர்றதுக்கான அந்த இடம் இருக்கு. இப்போ இதை எப்படி இவங்க தாவேகா அரசு டீல் பண்ண போகுது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இப்ப என்ன இந்த அறிக்கை, வெள்ளை அறிக்கை மக்களை ஓரளவுக்கு தயார் பண்ணுது. எப்பா நீங்க வந்து கொஞ்சம் கடினமான நாட்கள் அடுத்து வரப்போகுது, விலைவாசி ஏறப்போகுது, வரி கூட போகுது, அதை நீங்க புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதற்கான ஒரு முன் தயாரிப்பாக இந்த அறிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இதை விட ரொம்ப முக்கியமான இன்னொன்னு நான் இதுல பாக்குறேன். இந்த வெள்ளை அறிக்கையில அது மக்களை தயார் பண்றது ஒரு பக்கம் இருக்க, இன்னொன்னு சரி இப்போ நஷ்டத்துல ஓடக்கூடிய துறைகள் இருக்கு. மெயினா மின்சாரம், மின் விநியோகம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நஷ்டத்துல போகுது. அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் அது ரொம்ப நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு. அவங்க சொல்றாங்க அவங்க கணக்குப்படி இந்த வெள்ளை அறிக்கையின்படி அரசு பஸ் 1 கிலோமீட்டர் ஓடுச்சுன்னா 53 ரூபாய் நஷ்டம் ஆகுதுன்றாங்க. இப்போ இந்த நஷ்டத்தை எப்படி சரி கட்டுறது? இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு சொத்துக்கள் இருக்கு, அது எல்லாத்தையுமே விற்கலாம். வித்து இந்த கடனை வந்து கடனும் இருக்கு, நஷ்டமும் ஆகுது. இப்ப நஷ்டம் ஆக ஆக கடனும் அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்த இபியையும் டிரான்ஸ்போர்ட்டையும் பொறுத்த மட்டும் அந்த டைனாமிக்ஸ் புரியுது இல்லையா? நஷ்டம் ஆகுறதுனால
கடன் வருது. கடன் வர்றதுனால இன்னும் கூடுதலா அப்படியே அது ஒண்ணு விஷஸ் சர்க்கிளா போய்கிட்டே இருக்கு, சுமை போய்கிட்டே இருக்கு. இப்போ இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா தனியார்கிட்ட கொடுத்துடலாம். தனியார்கிட்ட போகும்போது நம்ம அரசுக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இதை நீங்க கொடுத்துட்டு நீங்க இதை நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். முன்னாடி எல்லாம் டிரான்ஸ்போர்ட் தனியார்கிட்ட தானே இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப மின் விநியோகம் தனியார்கிட்ட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அது எல்லாமே இந்த வெள்ளை அறிக்கையில இருந்து அந்த டோன் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு பார்க்கும்போது அப்போ இதெல்லாமே பிரைவேட்டைஸ் பண்றதுக்கான அந்த டிரெக்ஷனை நோக்கி இந்த அரசு நகருதோ அப்படின்னு சொல்ல தோணுது. தண்ணி ஏற்கனவே இந்த ஜல்ஜீவன் திட்டம் எல்லாம் வந்துச்சா, அது மத்திய அரசினுடைய திட்டமா இருக்கு. இப்போ அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தண்ணிக்கு எவ்வளவு ஒரு வீட்டுல கன்சியூம் பண்றாங்களோ அந்த அளவிற்கு நம்ம காசு கொடுக்க போறோம். அதாவது தண்ணியை விலைக்கு வாங்க போறோம். அவங்களுடைய தேவைக்கு ஏத்தது மாதிரி, பொருளாதார சூழ்நிலைக்கு ஏத்தது மாதிரி விலை பணம் கட்டி நம்ம அந்த தண்ணியை வாங்க போறோம். ஏற்கனவே தண்ணிக்கு இந்த பஞ்சாயத்துக்கு கார்பரேஷனுக்கு டாக்ஸ் கட்டிக்கிட்டு தான் இருக்கோம், அது வேற. இது ஒரு மில்லி தண்ணிக்குமே நம்ம காசு கொடுத்து வாங்குறது. இப்ப கடையில போயிட்டு இந்த பாட்டில் தண்ணி வாங்குறோம்ல, ஏறத்தாழ அந்த மாதிரி தண்ணி வாங்குறது மாதிரி தான் அந்த திட்டம். அது நடைமுறைக்கு வரப்போகுது எப்படியும். அதே மாதிரி இந்த விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தமிழ்நாடு அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த இலவச மின்சார திட்டம் தொடர்ந்து வெற்றிகரமா நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்துல இருக்க கேரளாவில எல்லாம் அந்த திட்டம் இல்லை. இப்போ அந்த திட்டத்திற்குமே இந்த உதய் மின் திட்டம் அப்படின்ற அந்த மத்திய அரசினுடைய அந்த திட்டங்கள் அதெல்லாம் வரும்போது இப்ப இதுவுமே கூட நிறுத்தப்படும் தான் நினைக்கிறேன். எப்படியும் இப்போ உடனடியா இல்லாட்டினாலும் அடுத்து ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா அந்த இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு தரக்கூடியது நிறுத்தப்படும். இப்போ இது எல்லாமே ஆடடா வருது. இப்போ நீங்க பாருங்க, இப்ப நான் 2 திட்டம் சொன்னேன். இது ரெண்டுமே மாநில அரசு தீர்மானிக்கிறது இல்லை, மாநில அரசு மட்டுமே தீர்மானிக்கிறது இல்லை, மத்திய அரசும் வருது. இந்த வெள்ளை அறிக்கையில மத்திய அரசை பத்தி ஒரு வார்த்தை கூட வரவே இல்லை. நம்ம ஜிஎஸ்டியே அவங்கள்ட்ட தான் கொடுக்குறோம், மத்திய அரசு தான் நம்ம கொடுக்கல, நேரடியா அவங்களே எடுத்துக்கிட்டு அவங்க பார்த்து கருணை அடிப்படையில ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அது மாதிரி பல திட்டங்கள் கல்விக்கு கொடுக்கக்கூடிய நிதி, அந்த நிதி, இந்த நிதி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இந்தியா பேர்ல அவங்க வாங்கக்கூடிய கடன் வேற இருக்கு மத்திய அரசு. அதெல்லாம் வாங்கி மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படி பிரிச்சு கொடுக்கறதுல என்ன சமூக நீதி அடிப்படையில பண்றேன் அப்படின்றாங்க. ரொம்ப ஆர்பிட்ரரியா தான் அந்த பிரிவினை பிரிச்சு கொடுக்கறது எல்லாருக்கும் பங்கீடு இருக்கு. இப்போ அந்த மாதிரி தமிழ்நாடு பாதிக்கப்படுற விஷயத்த இந்த நிதிநிலை இந்த வெள்ளை அறிக்கையில குறிப்பிடவே இல்லை. ஒரு பாராவது ஏதாவது ஒரு மூலையில கொஞ்சமா சின்னதாவது அந்த மத்திய அரசினுடைய பங்களிப்பு இதுல என்னவாக இருக்கு, அல்லது மத்திய அரசு எப்படி இந்த மாநில அரசு இந்த நிதிநிலைக்கு ஒரு ஒத்திசைவாக இருக்கு அப்படின்ற அந்த இதை பற்றி எந்த குறிப்புமே இல்லை. ஆனா மத்திய அரசினுடைய திட்டங்கள், பொருளாதார முடிவுகள் அதுவே நம்ம தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை பாதிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த இதுல பதிவு செய்யணும். இப்ப இந்த சில துறைகள் தனியார் மயமாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுதான் வெள்ளை அறிக்கை மூலமா வெளிப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி இந்த துறைகள் தனியார் மயமாக்கப்படும் போது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை கொடுக்காத, ஏன்னா கட்டண உயர்வு அப்படிங்கறது அது ஒரு நடைபெறும். அப்படிங்கிறப்ப மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க, எப்படி ஏற்றுப்பாங்க இந்த தனியார் மயம் அப்படிங்கிறது? இந்த தனியார் மயம்ன்றது எப்படின்னாப்பா, அவங்களுக்கு அந்த கன்சியூமர் சைக்காலஜி நல்லா தெரியும். இப்போ இந்த ஜியோ வரும்போது நீங்க பாத்தீங்களா, அது இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஃப்ரீயா கொடுத்தாங்க. எத்தனை சிம் வேணாலும் வாங்கிக்கலாம், அந்த 5 ரூபாய் கொடுத்தா போதும், 10 ரூபாய் கொடுத்தா போதும், அப்படி இப்படின்னானுங்க. கடைசியில இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு. அப்புறம் ஒரு ரேட்டுன்னு சொன்னானுங்க, அப்புறம் இதுனானுங்க, அதுனானுங்க, அப்புறம் ஸ்கீம்னு ஆஃபர்னானுங்க. இப்ப எங்க நிக்குது, கடைசியா கரெக்டா எல்லாருக்கும் ஆப் வச்சு விட்டாங்களா? இது அந்த மாதிரி தான் இந்த கன்சியூமர் சைக்காலஜியை தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள உள் வாங்கி அதுக்கப்புறம் தான் வச்சு செய்வாங்க, உடனடியா வச்சு செய்ய மாட்டாங்க. அது இந்த அரசாங்கம் தான் மக்களை பற்றி சரியா புரிஞ்சுக்காம திடீர்னு விலையை கூட்டுறது, அதுக்கப்புறம் 10 ரூபாயை கூட்டிட்டு ஒரு 1 ரூபாயை குறைச்சு அது மூலமா ஒரு நல்ல பேரை வாங்கிக்கலாம் அப்படின்னு பாக்குறதெல்லாம் இந்த அரசியல். இது
இப்போ இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆய்வுபூர்வமாகவே கன்சியூமர் சைக்காலஜி அந்த இதை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அதாவது மென்மையா மக்கள்கிட்ட போய் அந்த சுமையை கொண்டு போய் இறக்குவாங்க. அதனால எடுத்த உடனே இது தனியார் மயமாக்குறதுன்றது நீங்க பாருங்க, நல்ல பேர் தான் வரும். எல்லாமே கண்ட்ரோல்டா இருக்கும், டிசிப்ளின்டா இருக்கும், டயத்துக்கு பஸ் வரும், சொன்ன இடத்துல நிப்பாங்க. அது மாதிரி நம்ம ஆன்லைன் புக்கிங்ல எல்லாம் இடையில ஏஜென்ட்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாமே இதா இருக்கும். அது மாதிரி மின்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டா வந்து மீட்டர் ரீடிங்க்கு வருவாங்க. சரி, இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல போறதே இல்லை, ரீடிங் எடுக்காம அதை அப்படியே பழைய அந்த போன இதுக்கு ரீடிங் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணிட்டு அப்படியே ரேட்டை போட்டு விட்டுருவாங்க. நிறைய இடங்கள்ல அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் அப்படி இருக்காது. அப்புறம் மாசம் மாசம் பில்லு போடுறது, அதை கொண்டு வந்துருவாங்க, கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க தனியாருக்கு போயிருச்சுன்னா. இப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது பார்த்தா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்குது, நல்லா பண்றாங்க, என்ன பரவாயில்ல, இப்ப நமக்கு சர்வீசஸ் வந்து நல்லா கிடைக்குது, இன்டரப்ஷன் இல்லாம டிஸ்டர்ப்ட் ஆகாம மின்சாரம் கிடைக்குது அப்படின்னா பரவாயில்ல, ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போனாலும் கூட பரவாயில்ல, நமக்கு கரண்ட் கட் இல்லாம வருதுல்ல அப்படின்னு நம்மளே பேசுவோம். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா 10 ரூபாய படிப்படியா ஏத்தி அப்புறம் ஒரு பெரிய சுமை வந்து நிற்கும். அதனால தனியார் மயமாக்குறதுன்றது உடனடியாக மக்களுக்கு கசப்பு உணர்வு தரக்கூடியதாக இருக்காது. அது மாதிரி டாஸ்மாகவே இப்ப தனியார் மயமாக்கிட்டாங்கன்னா சூப்பரா இருக்குங்க. அந்த பார் எல்லாம் இப்ப பாருங்க எவ்வளவு கலிசடையா கேவலமா இருக்கு. அதாவது பப்ளிக் டாய்லெட் மாதிரி தான் அந்த இடமே இருக்கு. அங்கதான் தண்ணி சரக்கு அடிக்கிறாங்க, அங்கனக்குள்ளதான் 1க்கு 2க்கு போறாங்க, அங்கதான் வாந்தி எடுத்து வச்சிருக்கிறாங்க, அங்கதான் இவங்க வந்து அந்த இதை போட்டு ஃப்ரை பண்ணி சிக்கன் வறுத்து கொடுக்குறான். இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு அதாவது ஹைஜீன் வைஸ் பார்த்தோம்னா அவ்வளவு ஆரோக்கியமற்ற சூழல் இருக்கு. தனியாருக்கு போயிடுச்சு அப்படின்னா பார் மாதிரி கொண்டு வந்துடுவாங்க, நீட்டா இருக்கும். ஒரு பிரைவேட் பார்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா போற அந்த குடி மக்களுக்கும் அவங்களுக்குமே ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். அதுல கூடுதலா ஒரு 10 ரூபாய் எம்ஆர்பிக்கு மேல ஒரு 10 ரூபாய் இல்ல 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டாலுமே கூட அப்ப கொடுத்துருவாங்க. அது அப்ப கம்ப்ளைண்டா வராது. அப்போ வெள்ளை அறிக்கையை பொறுத்தவரையில திமுகவா இருக்கட்டும், மற்ற எதிர்கட்சிகளுமே வந்து இது வந்து வெற்றி அறிக்கை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. தங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்கு தான் இது போன்ற காரணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. ஆமா, இது வழக்கமா சொல்லத்தானே செய்வாங்க. இது வந்து வெற்று அறிக்கை அப்படின்ட்டு. சரி, வெற்று அறிக்கையாவே இருக்கட்டுமே. இப்ப 26ல தாவேகா பண்ணது வெற்று அறிக்கைப்பா. நீங்க 21ல அந்த வெற்று அறிக்கையை நீங்க பண்ணீங்க. ஆக்சுவலா சொல்ல போனா 2021ல திமுக இந்த வெள்ளை அறிக்கையை தயார் பண்ணாங்கல்ல, அதுதான் வெற்று அறிக்கையா போயிருச்சு. ஏன்னா அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில எந்த முடிவையுமே அவங்க எடுக்கல. அப்படி எடுத்திருந்தாங்கன்னா கடன் சுமை இவ்வளவு அதிகமாயிருக்குமா? சும்மா ஏதோ நொபல் பரிசு வாங்கின உலக பொருளாதார நிபுணர்கள்லாம் கூப்பிட்டுட்டு வந்து வச்சு நாங்க கிழிக்கிறோம் அப்படின்னாங்க. கடைசியில என்ன பண்ணாங்க? நலத்திட்டங்கள் சிலதை செஞ்சிருக்கிறாங்க, அதுவுமே கெட்ட பேர் தான் வாங்கியிருக்கிறாங்க. முழுசா எந்த நலத்திட்டத்தையுமே மனநிறைவோட மக்களுக்கு மனநிறைவு தரக்கூடிய விதத்துல நடத்தவே இல்லை, நிறைவேற்ற முடியல அவங்களால. அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப அதுக்காகத்தான் நீங்க கடனை வாங்குனீங்களா அப்படின்னா இல்ல, எல்லா வாங்கின கடன் புறாமே நலத்திட்டங்களுக்காக செலவு ஆகல. அப்புறம் வரக்கூடிய அந்த வருவாய் இருக்கு, வருவாயை பெருக்கிறதுக்கு பெருசா எந்த திட்டத்தையும் அவங்க கொண்டு வரல. இப்ப அதனால இந்த வெற்று அறிக்கை அப்படின்னு சொன்னா திமுக பண்ணதான் வெற்று அறிக்கை. இப்ப இவங்க இப்பதான் அந்த அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இதன் அடிப்படையில அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு ஒரு வருஷம் பாக்கணும். நல்ல அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த பட்ஜெட் பிரசன்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது வரைக்குமாவது காத்திருக்கணும். இந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த பொருளாதார அனாலிசிஸ் அதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிதி நிலையை ஆய்வு செய்து இந்த வெள்ளை அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இத பேஸ் பண்ணி அவங்க பட்ஜெட் இப்போ சமர்ப்பிக்க போறாங்க. இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் இனிமேல் தான் வரும். அப்படி வரும்போது எந்த அளவிற்கு இத கவனத்துல எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா இது வெற்றி அறிக்கையா இல்ல காரணத்தோடு கொண்டு வந்த அறிக்கையா இல்ல வெறுமனே அரசியல் அறிக்கையா, இயலாமையா அப்படின்றது எல்லாத்தையுமே அப்புறம்தான் சொல்ல முடியும். அதனால
இந்த பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம.